எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். தேவன் அவருடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தர் அவருடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் மத்தியில் இருக்கிறீர். கர்த்தாவே, தேவ வசனத்தை எங்களுக்கு விளக்கி காண்பிக்கும்படி நாங்கள் அறிந்து கொள்ள, நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறீர். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆலயத்துக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். தேவனுடைய வார்த்தைகள் உங்களை விடுதலையாக்கும். ஆசீர்வாதமுள்ள ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். வேதம் சொல்கிறது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பாருங்க, பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அது பழைய தமிழ். பாருங்க, பாக்கியவான்கள் சரியான அர்த்தம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன், அருமையானவர்களே, ஆசீர்வாதத்தின் தேவன். அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆசீர்வாதத்திற்கென்று தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். மனிதர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழியினுடைய பெயர் இயேசு. இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆகவே அருமையானவர்களே, இயேசு ஆசீர்வாதத்திற்கு வழியாயிருக்கிறார். இங்கே இந்த வசனத்தில் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் பார்க்கிறோம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த நீதி என்பது ஒரு பொருள் அல்ல, அல்லது ஒரு கருத்து அல்ல. நீதி என்பது ஒரு நபர். அவருடைய பெயர் இயேசு. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசுவே தேவனால் நமக்கு நீதியானார். பாருங்க, நீதி என்பது ஒரு நபர். அவருடைய பெயர் இயேசு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுதான் நீதி. அருமையானவர்களே, இயேசுவின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதான் சரியான அர்த்தம். பாருங்க, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் என்று சொன்னாலும் ஒண்ணுதான், இயேசுவின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் என்று சொன்னாலும் ஒண்ணுதான். இயேசுவின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கவனிங்க, சரீரப்பிரகாரமாக மனுஷனுக்கு பசி தாகம் இருக்கிறது. அதை திருப்தி செய்கிறோம் இல்லையா? எல்லாருக்கும் அது நல்லா தெரியுது, விளங்குது. நல்ல ஆகாரத்தை உண்ணுகிறோம், நல்ல பானங்களை குடிக்கிறோம். பாருங்க, பசியை தீர்த்து கொள்ளுகிறோம், தாகத்தை தீர்த்து கொள்ளுகிறோம். அது நல்லது. பிரியாணிக்காகவும் கொக்கோ கோலாவுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நம்முடைய சரீரத்தை, பாருங்க, சரீர பசியை, சரீர தாகத்தை திருப்திப்படுத்துகிறது. ஆனால் அது மெய்யான திருப்தின்னு சொல்லிட முடியாது. மனுஷனுடைய ஆத்மாவிலே அல்லது உள்ளான மனுஷனிலே, அருமையானவர்களே, பசி இருக்கிறது, தாகம் இருக்கிறது. அந்த பசியும் அந்த தாகமும் தீர்க்கப்பட வேண்டும். அதுதான் இருக்கிறதுல பெரிய பசி, அதுதான் இருக்கிறதுல பெரிய தாகம். கவனிங்க, அது தீர்க்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்க, சரீரப்பிரகாரமான நன்மைகள் நம்முடைய சரீரத்தை திருப்திப்படுத்துகிறது, அது நல்லது. பாருங்க, ஆனா அது மெய்யான திருப்தி கிடையாது. மெய்யான திருப்தி ஆவியிலே உண்டாகிற திருப்தி என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. பாருங்க, இயேசு இந்த உலகத்திலே வந்தபோது சொன்னார், ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். பாருங்க, அப்போ மனுஷனுடைய ஆத்ம பசியை
ஆத்ம தாகத்தை தீர்க்கிறவர் இயேசு. ஜீவாப்பம் நானே என்று சொன்னார். அருமையானவர்களே, அந்த ஜீவாப்பம் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருடைய ஆத்ம பசியையும் தாகத்தையும் தீர்க்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே அவர் பெட்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஒவ்வொருவருக்காகவும். ஆகவே இயேசு பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இன்றைக்கு எல்லா மனுஷனுடைய உள்ளான மனுஷனின் தாகத்தை பசியை தீர்க்கிற ஜீவ அப்பமாக அவர் இருக்கிறார். ஆகவே இயேசுவினிடத்திலே ஒரு மனிதன் வரும் பொழுது, இயேசுவே நீர் ஆண்டவர், என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது, இயேசு மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளே வந்து பாருங்க, இலவசமாய் அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனுக்கு ஒரு மெய்யான திருப்தியை அவர் தருகிறார். பாவம் மன்னிக்கப்படும் பொழுது மனுஷன் தேவனால் அருளப்படுகிற ஒரு திருப்தியை அவன் பெறுகிறான். இது மகா பெரிய பாக்கியம், மகா பெரிய சிலாக்கியம். இயேசுவை தவிர மனுஷனுடைய ஆத்ம பசியை தீர்க்கிற ஒரு நபர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. திட்டமாய் வேதம் போதிக்கிறது. அதனாலதான் இயேசு நானே வழி என்று சொன்னார். ஆகவே இயேசுவின் மேலே தாகம் கொள்ளுங்கள், இயேசுவின் மேலே பசியாயிருங்கள், இயேசுவை ஆண்டவராக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவே நீர் ஆண்டவர் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். மெய்யான திருப்தி, மெய்யான சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையின் பங்காக மாறும். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், அருமையானவர்களை, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் என்னவாயிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளே நம்மால என்ன செய்ய முடியும் என்பதை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. வேத புஸ்தகம் அருமையானவர்களே நாம் அறிந்து கொள்ளும்படியாக சத்தியங்களை உள்ளடக்கியதாய் இருக்கிறது. வேத சத்தியங்களை தேவனுடைய மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யோசித்து பாருங்க, இன்னைக்கு பிள்ளைகள் படிக்கிறாங்க, நல்லா படித்து மேலே போகிற பிள்ளைகள் வேற, சரியா படிக்காத பிள்ளைகள் வேற இல்லையா? நல்லா படித்து பாருங்க முன்னேறுகிற பிள்ளைகள் அவங்க நல்ல வேலை எடுத்துடுறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, அவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து விடுகிறது. ஆனால் சரியா படிக்காம விட்டுற பிள்ளைகள் பாருங்க அவ்வளோ தூரம் போக முடியல இல்லையா? அவங்களுக்கு பெரிய அளவில் சம்பாதிக்க முடியல, வாழ்க்கையில் பெரிய உயர்வை கண்டடைய முடியல. எல்லா பிள்ளைகளும் பிள்ளைகள் தான், ஆனால் வித்தியாசம் இருக்குது. அதே போல அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கலாம். ஆனால் சத்தியத்தை அறிந்து கொண்டோமா? எவ்வளவு அதிகமாய் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் வாழ்க்கை தரம் உயர்த்தப்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவு அதிகமாய் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். சத்தியத்தை அறியாத பட்சத்தில் பாருங்க பெரிய முன்னேற்றங்களை கிறிஸ்தவ வாழ்க்கையில கண்டடைவது கடினம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, சத்தியத்தை அறிகிற ஞான அறிவுக்குள்ளே வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். அநேக ஊழியக்காரங்க பாருங்க மக்களை தப்பா நடத்துறாங்க, சொல்லிக் கொடுக்கறது தப்பா சொல்லி கொடுத்துட்றாங்க. பிரச்சனையா இருக்குதா, போராட்டமா இருக்குதா, கஷ்டத்தினுடைய போயிட்டு இருக்கிறீங்களா, உபவாசம் போடுங்க. 3 நாள் உபவாசம் போடுங்க, 7 நாள் உபவாசம் போடுங்க, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க, கண் விழிச்சு ஜெபம் பண்ணுங்க, பௌர்ணமியில ஜெபம் பண்ணுங்க, அமாவாசையில ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஜனங்களும் பாருங்க சரி ஊழியக்காரர் சொல்லிட்டாருன்னு சொல்லி அப்படியே போய் செய்து பார்க்கிறார்கள். ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. வர வேண்டிய விடுதலை வர மாட்டேங்குது, வர வேண்டிய வெற்றி வர மாட்டேங்குது. தேவனுடைய பிள்ளைகளே, விடுதலையும் வெற்றியும் வெறும் உபவாசத்துக்குள்ள இல்ல, விடுதலையும் வெற்றியும் தேவன் வார்த்தைக்குள்ளே வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆசீர்வாதம் நிறைந்த நல்வாழ்வை தேவன் வார்த்தைக்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மக்கள் கேட்கிறாங்க, ஏன் விடுதலை வர மாட்டேங்குது, ஏன் வெற்றி வர மாட்டேங்குது என்று கேட்கிறார்கள். வேதம் அதற்கு பதில் சொல்கிறது. திருப்புங்க சகரியாவின் புஸ்தகம், சகரியா 7:12 வசனம் பாருங்க. வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள்.
ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. பாருங்க, ஜனங்க என்ன பண்ணாங்களாம், இருதயத்தை வைரமாக்கிட்டாங்களாம். வைரம் பாஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ரொம்ப கடினப்பட்டு போயிடுச்சு. எப்படி கடினப்பட்டு போச்சு? கர்த்தருடைய வார்த்தைகளை அருமையானவர்களே கேட்க மாட்டோம் என்று செவியை விலக்கினார்கள். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய மென்மையான ஒரு இருதயத்தை வளர்த்து கொள்ளாமல், பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை வேண்டாம் என்று சொல்லுகிற கடினமுள்ள இருதயத்தை தெரிந்து கொண்டார்கள், இருதயத்தை வைரமாக்கினார்கள் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். 13 வசனம் பாருங்க, வசனம் 13. ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன். கவனிங்க, ஆண்டவர் அன்புள்ளவர்னு சொன்னாங்க பாஸ்டர், ஆண்டவர் இரக்கமுள்ளவர்னு சொன்னாங்க பாஸ்டர், ஆனா இப்படி போட்டிருக்குதே. ஆமா, கவனிங்க, இரக்கமுள்ளவர் தான், அன்புள்ளவர் தான், ஆனா கராரான ஆளு. பாருங்க, வளவளா கொலகொலன்ற பிசினஸே ஆண்டவர்கிட்ட கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, எல்லா ஆசீர்வாதங்களையும் வார்த்தைக்குள்ள வச்சிருக்கிறேன் நான். இரவும் பகலும் வார்த்தையிலே தியானமா இருந்து, வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து, வசனத்தின்படி எண்ணங்களை மாற்றி, வசனத்தை உள்ளத்திலே வைத்து, வசனத்தை மனதிலே வைத்து, வசனத்தை வாயிலே வைத்து, வசனத்தின்படி வாழ்க்கையை நீ திருப்புவாயனால் ஆசீர்வாதத்தை நீயே என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா வசனத்துக்குள்ளதான் ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கிறேன். கவனிங்க அருமையானவர்களே, இங்க இஸ்ரவேல் மக்கள் பாருங்க இருதயத்தை வைரமாக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீங்க கூப்பிடுறீங்க, நான் என்ன செய்ய மாட்டேன், பதில் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் கூப்பிட்ட போது நீங்க என்ன செய்யல, கேட்கல. கவனிங்க, கர்த்தர் அருமையானவர்களே மாறாதவர். சில காரியங்கள்ல நாம தான் மாறிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம மாறிக்கணும். கர்த்தரை மாத்துறதுக்கு பிரயாசப்படக்கூடாது. சில ஆவிக்குரிய மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, உபவாசம் கடந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது நான் ஆண்டவரை மாத்திடுவேன். ஆண்டவரை நீங்க மாற்ற முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, அப்படி மாத்துறதுக்கு பிரயாசப்பட்டீங்கன்னா ஏமாற்றம் நமக்கு தான், நாம தான் ஏமாந்து போயிடுவோம். கர்த்தர் அருமையானவர்களே மாறாதவர். கர்த்தர் சொல்லுகிறாரு, எல்லா ஆசீர்வாதங்களும் வார்த்தைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தையை கவனி, வார்த்தையை அறிந்து கொள், வார்த்தையை நேசி, வார்த்தைக்குள்ள இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் நீ பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். கவனிங்க, எங்க அம்மா ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக அவங்களுக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு. அப்ப பாருங்க, நாங்க கேரளாவில் இருந்தோம். எங்க அப்பா அம்மாலாம் கேரளாவில் இருந்தாங்க. அப்ப அங்க ஒரு மலையாளத்து ஊழியக்காரர் ஒருத்தர் வருவார். அவர் பேர் மத்தேயு. எங்க அம்மா அவர்கிட்ட போய் இந்த பலவீனங்களெல்லாம் சொன்னாங்க. ஐயா இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அந்த ஊழியக்காரர் சொன்னார், மலையாளத்தில் சொன்னார், ஞானும் வரணும் 3 ദിവസം உபவாசம் போடாம் அப்படின்னு சொல்லி எங்க அம்மாட்ட சொல்றாங்க. நானும் வர்றேன், 3 நாள் நம்ம உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் சொன்னார் பாருங்க. உடனே எங்கள் அம்மா சரி உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிறகு ஜெபம் பண்ணாங்க. அந்த நாட்களில் நானும் அங்கே போயிருந்தேன் பாருங்க, லீவுக்கு போயிருந்தேன், ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ சொன்னாங்க, நீயும் உபவாசம் போட்டுன்ட்டாங்க. நான் ரசிக்கப்படவே இல்லை, என்னையும் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சாப்பாடை கேட்கவே முடியாது, நாங்கள் சாப்பிடும்போது நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லி உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணோம் பாருங்க. 3 நாள் உபவாசம் போட்டு காலையில் 8 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் காபி குடிக்கூடாது, டீ குடிக்கூடாது, தண்ணி வேணால் குடிச்சிக்கலாம். பாருங்க, அவ்விதமாக 3 நாள் உபவாசம் இருந்தோம். ஜெபம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து பல வாரங்கள் போச்சு, பல மாதங்கள் போச்சு. அந்த பலவீனம் சுகமே ஆகலை. எங்கள் அம்மாவுக்கு அந்த பலவீனம் சுகமே ஆகலை. அப்புறம் பாருங்க, நான் காலேஜுக்கு ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன். நான் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். 2 பேரும் வந்தாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாங்க. பாருங்க, எங்கள் அப்பா ரட்சிக்கப்படாதவராக இருந்தார்.
அவரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தார். பாருங்க, அதுக்கு பிறகு ஒரு சில மாதங்களுக்குள்ள எங்கள் அம்மாவுடைய பலவீனம் டோட்டலாக சோகமாயிடுச்சு, அற்புதமாக சோகமாயிடுச்சு. எங்கள் அம்மா சொன்னாங்க என்கிட்ட, இதே வார்த்தை வசனங்களை ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தோம்னா நல்லா சோகமாக இருந்திருக்கலாமேப்பா அப்படின்னாங்க. கரெக்டு, எங்கள் அம்மா சொன்னது கரெக்டு. வார்த்தையை கேட்டால் சோகமாயிரும். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அருமையானவர்களே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வார்த்தை பாருங்க, அதுக்குள்ளதான் கர்த்தர் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, அவைகளை அறிந்து கொள்ளுகிறவர்களுக்கு, அவைகளை புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. அருமையானவர்களே, ஆகவே தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கர்த்தர் எல்லா நன்மைகளை வச்சிருக்கிறாரு. வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பை கர்த்தர் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. கவனிங்க, தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்களிலே முக்கியமான ஒரு சத்தியத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது என்னன்னா, ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்த சத்தியம் பார்க்க ஆரம்பிச்சோம் போன முறை. எல்லாரும் சொல்லுவோம் ஆவி ஆத்மா சரீரம். பாருங்க, நம்முடைய தேவன் திரியேக தேவனா இருக்கிறார் இல்லையா? தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் இருக்கிறார். அந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் இருக்கிற தேவன் மனிதனை முக்கூர் உள்ளவனாக படைத்திருக்கிறார். மனிதன் ஆவி ஆத்மா சரீரத்தை உடையவனாக அவன் இருக்கிறான். பாருங்க, மனிதன் பிரதானமாக ஆவி மனிதன். அவனுக்கு ஒரு மனது இருக்கிறது. அவன் சரீரம் என்கிற வீட்டிற்குள்ளே குடியிருக்கிறான். எல்லாரும் சொல்லுவான், நான் ஒரு ஆவி மனிதன், எனக்கு ஒரு மனது இருக்கிறது, நான் சரீரம் என்கிற வீட்டிற்குள்ளே குடியிருக்கிறேன். இதுதான் பாருங்க வேதம் கொடுக்கிற அற்புதமான ஒரு விளக்கம். இன்னைக்கு எல்லா மனுஷர்களுக்கும் மனுஷன் யாருன்னு தெரியுமா? தெரியாது. பாருங்க, நான் யாருன்னே தெரியலன்னு இருக்கிறாங்க நிறைய பேர். அநேகருக்கு தெரியாது. தேவனுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஆவி மனிதர்கள். தேவன் நம்மை அவருடைய சாயலிலே சிருஷ்டித்திருக்கிறார். அவர் ஆவியா இருக்கிறார். ஆகவே நாமும் ஆவிகளா இருக்கிறோம். நமக்கு ஒரு மனது இருக்கிறது. நாம் சரீரம் என்கிற வீட்டிற்குள்ளே குடியிருக்கிறோம். கவனிங்க, இப்போ மனிதன் மரிக்கும் போது என்ன நடக்கிறது பாருங்க. உள்ள இருக்கிற ஆவி மனுஷன் சரீரத்தை விட்டு பிரிந்து விடுகிறான். அதுதான் மனுஷன் மரிக்கும் போது நடக்கிற காரியம். கவனிங்க, இப்போ ரட்சிக்கப்பட்டவருடைய பாக்கியம் என்னன்னா, சரீரத்தை விட்டு பிரியும் போது, ஆவி பிரியும் போது நம்ம அப்பாட்டையே போய் சேர்ந்துடுறோம். தேவாதி தேவனிடத்திலேயே போய் சேர்ந்துடுறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் என்பதை யோசித்து பாருங்க. மண்ணானது மண்ணுக்கு திரும்புகிறது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்புகிறது. தேவாதி தேவனிடத்திலேயே நாம போய் சேருகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, மரிக்கும் போது சரீரத்தை கொண்டு போய் கல்லறையில் வைக்கிறாங்க, சுடுகாட்டில் வைக்கிறாங்க, அல்லது இடுகாட்டில் வைக்கிறாங்க. ஆனா ஆவி, அருமையானவர்களே, கர்த்தரிடத்திலே போய் சேருகிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். திருப்புங்க, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். கவனிங்க, ஆவி மனுஷன் பேசுகிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறாரு. தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. என்ன சொல்றாரு? நான் வேற, என் தேகம் வேற இல்லையா? பாருங்க, நான் தேகத்தை விட்டு பிரிந்து பாருங்க கிறிஸ்துவுடனே கூட இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அது அதிக நன்மையா இருக்கும். இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபார் ஃபார் பெட்டர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்ன்றாரு. ஆகவேதான் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு லாபம், சாவு எனக்கு ப்ரமோஷன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மொழிபெயர்ப்பு அப்படியே சொல்லுகிறது, சாவு நமக்கு ப்ரமோஷனா.
அப்போ நமக்கு முன்னாடி போனவங்கெல்லாம் ப்ரொமோஷனில் போயிருக்கிறாங்க இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. இவ்வளோதான். இங்கே கண்ணை மூடுறோம், அங்கே போய் கண்ணை முழிச்சிடுறோம். நமக்கு அழிவே கிடையாது. நித்தியமாக வாழ்கிற ஆட்கள், ஆவி மனிதர்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? பாருங்க, ஒரு சாட்சியை நான் கேட்டேன். ஒரு அம்மாவுடைய கணவர், அவருக்கு 73 வயசு. அந்த அம்மாவும் அவரும் ரொம்ப வருஷங்களா 40-45 ஆண்டுகளாக பாருங்க ஊழியம் செய்திருக்கிறார்கள். பாஸ்டராக இருந்திருக்கிறாங்க சர்ச்சில். அப்போ 73 வயசில் அந்த பாஸ்டர் மரிச்சு போயிட்டார். மரிச்சு போன உடனே பாருங்க, அவர் நல்ல ஊழியக்காரரு, நல்ல சபையை கட்டி எழுப்பினவர், ஏராளமான பாருங்க மக்களை ரட்சிப்புகளை நடத்தி பாருங்க ஆசீர்வாதத்தை போதிச்சு குடும்பங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த ஒரு நல்ல ஊழியக்காரர். கவனிங்க, அவர் மரிச்சு போனார்ன உடனே அந்த அம்மாவுக்கு சொல்லி முடியாத தூக்கம். அவங்களும் கிட்டத்தட்ட 70 வயசு ஆயிடுச்சு. சொல்லி முடியாத தூக்கம். இப்போ வர்றவங்கெல்லாம் பாருங்க, அறிமுகமானவங்க, மற்ற ஊழியக்காரங்க எல்லாம் வர்றவங்கெல்லாம் பாருங்க, அந்த அம்மாட்ட அந்த ஐயா இப்படி பண்ணாரு, அவர் இவ்வளோ நல்லா செஞ்சார், இவ்வளோ அருமையாக ஊழியம் செஞ்சார், இப்படியே சொல்லிகிட்டே இருந்துட்டு இருப்பாங்களாம் பாருங்க. அப்படி சொல்ல சொல்ல அந்த அம்மாவுக்கு துக்கம்தான் அதிகமாகிட்டே போச்சான். அந்த அம்மாவுடைய கண்ணீரை நிறுத்தவே முடியலையாம். அந்த அளவுக்கு அழுதுகிட்டே இருந்தாங்களாம் பாருங்க. இன்னொரு பிரசங்கியார் வந்தாராம் அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு. அந்த அம்மா அழுது கண்ணீரை ஆறா விட்டுட்டு இருக்கிறாங்களாம். உடனே இவர் பக்கத்தில் ரூமுக்குள்ளே கூட்டு போனாராம். கூட்டிகிட்டு போய் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தை திறந்து 21ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர்னு சொன்னாராம். உடனே அந்த அம்மா வாசித்தாங்களாம் பாருங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்குது பைபிளில். ஆகவே உங்கள் கணவர் ப்ரொமோஷனில் போயிருக்கிறாரு. இங்கே இருந்ததை காட்டிலும் நல்ல இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு இந்த வசனத்தை எடுத்து சொன்னாராம் பாருங்க. அவ்வளோதான், உடனே அந்த அம்மாவுக்கு அழுகையெல்லாம் நின்றுச்சான். பிரசங்கியார் கேட்டாராம், உங்கள் பிள்ளைகளோ அல்லது பேர பிள்ளைகளோ வெளியூர்களுக்கு போய் வேலை எடுத்து அங்கே தங்கியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா எனக்கு வேலையில் சம்பள உயர்வோட ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா நீ உட்காந்து ஓன்னு அழுவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பிரசங்கியார் கேட்டாராம். அந்த அம்மாவுக்கு அப்போ தான் வெளிச்சம் அடிச்சிச்சான் பாருங்க. அப்போ நம்ம கணவர் ப்ரொமோஷனில் நினைச்சிருக்கிறாரு, போயிருக்கிறாரு. அப்போ இனிமேல் நாம் நினைச்சக்கூடாது, அழக்கூடாது. கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சரீரத்தை விட்டு போகும்போது பாருங்க கர்த்தரிடத்திலேயே போய் சேர்கிறோம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. கவனிங்க. ஆகவே சிலர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, தேகத்தை விட்டு பிரிஞ்ச மாத்திரத்தில் ஆவிகளா அப்படியே சுத்திட்டு அலைவோன்னு நினைக்கிறாங்க. சிலர் வானத்தில் மேகம் மாதிரி தொங்கிக்கிட்டே இருப்போம்னு சொல்லி சிலர் என்ன செய்கிறாங்க, நினைக்கிறாங்க. இல்லை, தேகத்தை விட்டு பிரிஞ்சா அடுத்த நிமிஷம் ரட்சிக்கப்பட்டவர்கள் கத்திட்ட போயிடுறாங்க. தேகத்தை விட்டு பிரிஞ்சா அடுத்த நிமிஷம் அருமையான ரட்சிக்கப்படாதவர்கள் நரகத்துக்கு போயிடுறாங்க. வேதம் திட்டமாய் போதிக்கிறது, மரித்த யாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க, எங்க பாட்டி ராத்திரியில் ஆவியா என்னைய தூங்கவே விட மாட்டேங்கிறான்னு சொன்னாங்க. கவனிங்க, அது பாட்டி கிடையாது. பாருங்க, இந்த அம்மா நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அப்பா பாட்டி நான் தான் உன் பாட்டின்னு சொல்லிட்டு வந்தாங்களே அப்படின்றாங்க. அது பாட்டி கிடையாது. பொய்யனாகிய பிசாசு பாட்டி பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களை என்ன செய்யறான், தொந்தரவு பண்ணுகிறான். நீங்க நம்புவீங்கன்னு அவனுக்கு தெரியும். அதனால பாட்டி பேரை யூஸ் பண்ணி என்ன செய்யறான், அவன் சொல்லுகிறான் பாட்டி இங்க கிடையவே கிடையாது. பாட்டி ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னா ஆண்டவர்கிட்ட போயிருப்பாங்க, ரட்சிக்கப்படலைன்னா நரகத்துக்கு போயிருப்பாங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? பாருங்க, அப்ப ஏன் பிசாசு பாட்டி பேரை சொல்லிட்டு வர்றான்? ஏன் வர்றான்னா பாருங்க, உங்களை நிம்மதியா வாழ விடக்கூடாது, உங்களை தூக்கத்தை கெடுக்கணும்,
உங்க சமாதானத்தை கெடுக்கணும், உங்க குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும், உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகளை கொண்டு வரணும் என்று அதைரியத்தையும் பயத்தையும் உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும்னு சொல்லி பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தோட பிசாசு பாட்டி பேரை சொல்லிட்டு வர்றான் சில நேரங்கள்ல, பெரியப்பா பேரை சொல்லிட்டு வர்றான் சில நேரங்கள்ல, பெரியம்மா பேரை சொல்லிட்டு வர்றான். இப்போ அருமையானவர்களை புரிந்து கொண்ட தேவனுடைய மக்கள் என்ன செய்யணும்னா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கவனிங்க, மார்க்கு 16:17 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். கவனிங்க, ஊழியக்காரர்களால் நடக்கும் அடையாளங்களாவனு போடலைங்க, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன. என்ன அர்த்தம்? ஊழியக்காரரும் விசுவாசி தான், அவரும் கர்த்தரை விசுவாசிக்கிறார் இல்லையா? கர்த்தரை விசுவாசிக்கிற ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தை சொன்னா பிசாசு ஓடிடுவான். கவனிங்க, தூக்கத்துல கஷ்டமா இருக்குது, இந்த மாதிரி பேய் பிசாசு தொந்தரவா இருக்குதுன்னா இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி அதை விரட்டி அடிங்க. விரட்டி அடிச்சுட்டு நீங்க நிம்மதியா தூங்குறதுக்கு பழகுங்க. கவனிங்கள். ஆகவே அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய ஆவி மரிக்கும் போது கர்த்தரிடத்திலே போய் சேர்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நம்ம பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஆவி மனிதர்களா இருக்கிறோம். ஆவி மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழும்படி தேவன் நமக்கு ஒரு சரீரத்தை என்ன செய்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. இந்த சரீரத்தில் இது வந்து எர்த் சூட்டு, ஸ்பேஸ் சூட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை போட்டால் தான் ஸ்பேஸுக்கு போக முடியும். பாருங்க, பாடி நம்முடைய சரீரம் அது எர்த் சூட்டு. இது இருந்தால் தான் இந்த பூமியில் நாம் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். ஆகவே நமக்கு கர்த்தர் இந்த சரீரம் என்கிற இந்த எர்த் சூட்டை கொடுத்திருக்கிறாரு. இப்போ ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் இந்த மூன்றுக்கும் அதற்குரிய நோக்கம் இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. கவனியுங்கள், மூன்றுமே வித்தியாசமாக செயல்படும்படி தேவன் ஆவி ஆத்மா சரீரத்தை என்ன செய்திருக்கிறார், படைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு, உங்க வீட்டில் டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது இல்லையா? டிவியில் படம் விழுகுது, இயற்கை காட்சிகளை பார்க்கலாம், நல்ல நல்ல காரியங்களை பார்க்கலாம் இல்லையா? அதே வேளையில் ஃப்ரிட்ஜுக்குள்ள நல்ல குளிர் அள்ளி வீசுது. பொருட்கள் கெட்டு போகாம கூட கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன செய்கிறோம், வைக்கிறோம். வாஷிங் மிஷினில் துணியை போட்டு என்ன செய்கிறோம், துவைக்கிறோம். மூணுமே பொருட்கள் தான், ஆனால் வித்தியாசமான செயல்பாடுகள் இல்லையா? பாருங்க, டிவி செய்கிற வேலையை ஃப்ரிட்ஜ் செய்யாது, ஃப்ரிட்ஜ் செய்கிற வேலையை வாஷிங் மிஷின் செய்யாது. அதே போல அருமையானவர்களே, தேவன் ஆவி ஆத்மா சரீரத்தை நமக்கு நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. மூணுக்குமே வித்தியாசமான செயல்பாடுகள் இருக்கிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பாருங்க, முதலாவது சரீரத்துக்கு வருவோம். சரீரம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, இந்த உலகத்தை அறிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கிறீங்க, வெளியே சூடா இருக்குதா குளிரா இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா வெளியே போய் நின்னா போதும், உங்க சரீரம் உங்களுக்கு சொல்லிடும் சூடா இருக்குதா குளிரா இருக்குதான்னு சொல்லிடும் இல்லையா? வெளியே வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, லைட் போட்டு உள்ள இருக்கிறீங்க, வெளியே இருட்டா இருக்குதா அல்லது வெளிச்சமா இருக்குதான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு வெளியே போய் நின்னா போதும். அருமையானவர்களே, வெளிச்சமா இருக்குதா இருட்டா இருக்குதான்னு சொல்லி என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிடலாம். கண்ணு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அப்ப இந்த சரீரத்தில் ஐம்புலன்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பார்க்கறது, கேட்கறது, முகர்றது, ருசிக்கிறது, தொடுறது, சீயிங், ஹியரிங், ஸ்மெல்லிங், டேஸ்டிங் அண்ட் டச்சிங். பாருங்க, இந்த ஐம்புலன்களை இந்த சரீரத்தில் வச்சிருக்கிறாரு. இந்த சரீரம் அருமையானவர்களே உலகத்தை அறிந்து கொள்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அற்புதமான ஒரு பாருங்க, தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு யூனிட் நம்முடைய சரீரம்.
சரீரத்துக்காக கர்த்தரை துதிக்கிறீங்களா? இந்த சரீரம் இல்லைன்னா இந்த பூமியில வாழ முடியாது. அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு எல்லாத்தையுமே கிஃப்டா தான் கொடுத்துருக்கிறாரு. நம்முடைய ஆவியும் கர்த்தர் கொடுத்த கிஃப்ட் தான், நம்முடைய சரீரமும் கர்த்தர் கொடுத்த கிஃப்ட் தான், நல்ல எண்ணங்கள் நிறைந்த மனதும் கர்த்தர் கொடுத்த கிஃப்ட் தான். அருமையானவர்களே, குடும்பம் கர்த்தர் கொடுத்த கிஃப்ட் தான், பொருளாதாரம் கர்த்தர் கொடுத்த கிஃப்ட் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். கவனிங்க, இப்போ நம்முடைய சரீரம் அதற்காக எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்கணும். நல்ல கண்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்றீங்களா? அப்படி நான் டெய்லி சொல்றேன். பெரிய பாஸ் சொல்லுவாங்க, இந்த பல்லு வலி வந்த பிறகு அந்த பல்லை பற்றிய முக்கியத்துவமே தெரியுதுன்னாங்க. அது வரைக்கும் பல்லை பற்றி நம்ம யோசித்ததே கிடையாது. கவனிங்க, பற்களுக்காக ஸ்தோத்திரம், சரீரத்தின் அவயவங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவ்விதமாக கர்த்தரை நாம் அருமையான சரீரத்துக்காக துதிக்க வேண்டும். சரீரம் இந்த உலகத்தை அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். சங்கீதக்காரன் சரீரத்துக்காக கர்த்தரை துதிக்கிறான். திருப்போம் சங்கீதம் 139, சங்கீதம் 139 13வது வசனம். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. என்ன அருமையா பாருங்க, இந்த சரீரத்தை பற்றிய அறிவை அவன் உடையவனா இருந்திருக்கிறான். பாருங்க, அவன் சொல்றான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். பாருங்க, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்கள் ஒன்றுமில்லாத போதே அவைகள் அனைத்தும் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. பாருங்க, எலும்பு, கரு, அவயவங்கள் எல்லாம் சரீரம் இல்லையா? எல்லாத்தையும் பாருங்க, எல்லாவற்றுக்காகவும் சொல்லுகிறான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறேன், அதற்காக உம்மை துதிக்கிறேன் சொல்றான். கவனிங்க, சரீரத்தை எப்போதும் ஆசீர்வதிக்கணும். நல்லா கவனிங்க. நிறைய ஆவிக்குரிய மக்கள் பாருங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, சரீரம் ரொம்ப அற்பமான ஒன்று அப்படின்னு நினைச்சு, இந்த சரீரம் பாருங்க, இது 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 அற்பமான சரீரம், இது கொழுப்படுத்த சரீரம், இத உபவாசம் போட்டு ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆவிக்குரிய மக்கள் பாருங்க சரீரத்தை ஒடுக்கிற வேலையில இறங்கிடுறாங்க. இல்லைங்க, ரொம்ப ஒடுக்குனீங்கன்னா மறிச்சு போயிடுவீங்க, சீக்கிரமா ஆண்டவர்கிட்ட நினைச்சிருவீங்க, போயிடுவீங்க. கவனிங்க, ஆனா கர்த்தர் நீங்க இந்த உலகத்துல சரீரத்துல வாழ்ந்து அவருடைய பெரிய திட்டங்களையும் நோக்கங்களையும் இந்த உலகத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்க மூலமா சந்திக்கப்பட வேண்டிய ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள், உங்க மூலமா சுகமாக்கப்பட வேண்டிய வியாதிகள் இருக்கிறது, உங்க மூலமா அருமையானவர்களே நடக்க வேண்டிய அற்புத கிரியைகள் இந்த உலகத்துல அது நடக்க வேண்டியது இருக்குது. கர்த்தருடைய திட்டங்கள் உங்களை குறித்து நிறைவேற வேண்டியது இருக்குது. நிறைவேறணும்னா நீங்க சரீரத்துல உயிரோடு இருக்கணும். கவனிங்க, சரீரத்துல உயிரோடு இருக்கணும்னா சரீரத்தை கொஞ்சம் நல்லா பேணி வச்சுக்கணும், சரீரத்தை எப்போதும் ஆசீர்வதிக்கணும், சரீரத்துக்காக கர்த்தரை துதிக்கணும். அருமையா சங்கீதக்காரன் நல்லா நமக்கு சொல்லி கொடுக்குறான் பாருங்க, கர்த்தரை சரீரத்திற்காக துதிக்க வேண்டும், நான் துதிக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அப்ப சரீரம் உலகத்தை அறிந்து கொள்வதற்காக தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். அடுத்தது ஆத்மா. ஆத்மா அல்லது மனது. கவனிங்க, அது ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது யோசித்து பாருங்க. ஆத்மா எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா நம்மை அறிந்து கொள்வதற்காக. மனுஷனுக்குள்ள பாருங்க கர்த்தர் நல்ல தாளந்துகளை வச்சிருக்கிறார். தாளந்துகளை வச்சிருக்கிறது மட்டும் இல்ல, அந்த தாளந்துகள் தேவனால் கொடுக்கப்பட்ட தாளந்துகளை அவன் அறிந்து கொண்டு, அருமையானவர்களே, அதற்கு நேராக
தன்னுடைய மனதை செலுத்தி தேவனுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் அவன் இந்த உலகத்தில் நிறைவேற்றும்படி அருமையானவர்களை கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஆத்துமா நம்மை அறிந்து கொள்வதற்காக. நமக்கு சில விருப்புகள் வெறுப்புகள் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் பேசுறதை கவனிச்சிருக்கீங்களா? ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் எப்படி பேசுறாங்கன்னா, நான் டாக்டர் ஆயிடுவேன் அப்படின்னு சில பிள்ளைகள் பேசுறாங்க. நான் நர்ஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி சில பிள்ளைகள் பேசுறாங்க. நான் என்ஜினியர் ஆயிடுவேன், நான் வந்து சயின்டிஸ்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் பேசுறாங்க. கவனிங்க, ஏன் அப்படி பேசுறாங்கன்னா, பாருங்க, தேவன் அவர்களுக்கு சில தாளந்துகளை கொடுத்து அவங்க இன்னென்ன விதத்தில் வர வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கவனியங்கள். ஆகவே அன்கான்சியஸா பிள்ளைகள் அதை என்ன செய்றாங்க, பேசுறாங்க. பாருங்க, வளர்ந்து வரும்போது அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி மனதை செலுத்தினாங்கன்னா கர்த்தர் அவங்க என்னவா இருக்கணுமோ அந்த இடத்துக்கு நேராக என்ன செய்றாங்க, வந்துடுறாங்க. அதனாலதான் சின்ன பிள்ளைகள் அருமையானவர்களே, அவங்க எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்களோ அதுக்கு நேராக அவங்கள என்ன செய்யணும், பெற்றோர்கள் டைரக்ட் பண்ணணும். பிள்ளைகள் ஒரு பாடத்தை படிக்கணும்னு சொல்லி அவங்க ஆர்வமா இருக்கும்போது பெற்றோர் நீ அதை படிக்கக்கூடாது, நீ இதைத்தான் படிக்கணும்னு சொல்லி திருப்பி விட்டீங்கன்னா அது பாருங்க, அது அவங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கிற ஒன்றாக மாறிவிடும். கர்த்தர் அவர்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள் திட்டங்கள் நிறைவேறாமல் போயிடும். ஆகவே அவர்களுக்கு உள்ள என்ன இருக்குதோ, என்ன ஆசை இருக்குதோ அதை வந்து அவங்க வெளிப்படுத்தினாங்கன்னா பெற்றோர்கள் அதை என்கரேஜ் பண்ணி அதுக்கு நேரம் அவங்கள பாருங்க போவதற்கு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பெரிய பாஸ் சொல்லுவாங்க இல்லையா, சின்ன வயசுலயே இந்த பைபிளை எடுத்துக்கிட்டு பிரசங்கம் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலயே இந்த பைபிளை எடுத்துட்டு இந்த பிரசங்கம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆனால் ஓடிட்டே இருந்தேன் நான். கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்னைய ஒப்பு கொடுக்காம ஓடிட்டே இருந்தேன். கர்த்தருடைய கிருபையினால பாருங்க, கர்த்தர் தேடி வந்து ஓடுற ஆளையும் சட்டை பிடிச்சி இழுத்து பாருங்க கொண்டு வந்துடுறாரு இல்லையா? அதுதான் தேவ அன்பு. நாம கூட அப்படிதான் ஓடிட்டே இருந்தோம். கர்த்தர் நம்மளை அருமையா பிடிச்சி கொண்டு வந்துட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்புக்கு அளவே இல்லை பாருங்க. விட்டுருந்தாருன்னா ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம். ஆனால் ரட்சித்து கொண்டு வந்துட்டாரு, திருப்பிட்டு வந்துட்டாரு, வாழ வச்சுட்டாரு இல்லையா? பெரிய பாஸ்டர் அவிதமாக பாருங்க, கர்த்தர் வந்து கொண்டு வந்துட்டாரு, ஊழியத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. ஊழியத்துக்குள்ள கொண்டு வந்த பிறகு, ஊழியம் செய்ய ஆரம்பித்த பிறகு பெரிய பாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ எனக்கு நல்லா வழங்குது, இதுக்காக தான் நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னாங்க. இதுக்காக தான் நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அருமையானவர்களை புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டு ஊழியத்துக்கு நேராக பாருங்க தன்னுடைய மனதை செலுத்த ஆரம்பிச்சாங்க. அதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல பாருங்க உறுதியா நிற்க ஆரம்பிச்சாங்க. அதனுடைய விளைவு என்ன, அதனுடைய முடிவு என்னன்னா, அருமையானவர்களே, சாக வேண்டிய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கு வாழ்ந்திருக்கிறது. அதுல நானும் ஒரு ஆளு பாருங்க. ஆகவே அருமையானவர்களே, மனது என்பது பாருங்க நம்மை அறிந்து கொள்வதற்காக தேவன் நமக்கு என்ன தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரு, என்ன விருப்பங்களை கொடுத்திருக்கிறாரு, என்ன ஆசைகளை கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அதற்கு நேராக பாருங்க வாழ்க்கையை திருப்பும்படி நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கருவி மனது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக ஆவி. சரீரத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறதுன்னு சொன்னோம், அது உலகத்தை அறிந்து கொள்வதற்காக. மனதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அது நம்மை அறிந்து கொள்வதற்காக. ஆவிக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அது என்னன்னா தேவனை அறிந்து கொள்வதற்காக. எல்லாரும் சொல்லுவாங்க தேவனை அறிந்து கொள்வதற்காக. கவனியங்கள் அருமையானவர்களே, இந்த தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நோக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுல பெரிய நோக்கம், அதுதான் இருக்கிறதுல பிரதானமான நோக்கம். மனிதன் பாருங்க, அவன் சரீரத்தில் இந்த உலகத்தில் வாழணும், நல்ல எண்ணங்களை உடையவனாக இருக்கணும், எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் தேவனை அறிந்து கொள்கிறவனாக இருக்க வேண்டும். ஆவி தேவனை அறிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்துல நிறைய அறிவு இருக்குது இல்லையா? விஞ்ஞானம் இருக்கிறது, தொழில்நுட்பம் இருக்கிறது,
மருத்துவம் இருக்கிறது, கலை சொல்றாங்க அது இருக்கிறது, விண்வெளி ஆராய்ச்சின்னு சொல்லி சொல்றாங்க, ஏராளம் பாருங்க அறிவுக்கு அடுத்த காரியங்கள் இருக்கிறது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, இருக்கிறதுல தலை சிறந்த அறிவு என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனை அறிகிற அறிவு தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனை அறிகிற அறிவு தான் அருமையானவர்களே இருக்கிறதுல தலை சிறந்த அறிவு. தேவனை அறிகிற அறிவு இல்லாம மற்ற எல்லா அறிவு இருந்தும் வாழ்க்கை பூஜ்ஜியமா தான் இருக்கும் பாருங்க. ஆனால் தேவனை அறிகிற அறிவு இருந்துச்சுன்னா வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக மாறிடும். தேவனை அறிகிற அறிவு தான் இருக்கிறதுல தலை சிறந்த அறிவு என்று வேதம் போதிக்கிறது. வாசிக்கலாம், நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பரிசுத்தரின் அறிவே அறிவு. அதாவது பரிசுத்தரை குறித்த அறிவே அறிவு. பரிசுத்தரை குறித்த அறிவு தான் மெய்யான அறிவு. மற்ற அறிவெல்லாம் 2வது 3வது 4வது வருது. இருக்கிறதுல பிரதானமான அறிவு தேவனை அறிகிற அறிவு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, சில ஆட்கள் இருக்கிறாங்க, உலக பிரகாரமான கொஞ்சம் அறிவு இருக்கும், நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனா பெருமை பாருங்க, எனக்கு எல்லாம் தெரியும். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும், யாரும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒருவன் தான் எதையாயிலும் அறிந்து கொண்டவன் என்று எண்ணினால் அவன் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை. அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்குது. ஆகவே அருமையானவர்களே, எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிற ஆட்கள் பாருங்க பெருமைக்கு இடம் கொடுக்குறாங்க. அப்படி பெருமைக்கு இடம் கொடுக்கிறவர்கள் பாருங்க, வேதம் சொல்லுகிறது அழிவுக்கு முன்னானது அகந்தை. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அழிவுக்கு முன்னானது அகந்தை. பாருங்க, எல்லாம் தெரியுன்ற ஒரு நிலைமைக்கு எந்த மனுஷனும் வர முடியாது. ஏன்னா மனுஷன் ரொம்ப லிமிட்டெடு. தேவனுக்கு தான் எல்லாம் தெரியும். சர்வஞானி அவர் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முக்காலங்களையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் அறிந்த தேவன், சர்வஞானி அவர் தான். பாருங்க அருமையானவர்களே, ஆகவே பாருங்க ஒரு நாளும் எல்லாம் எனக்கு தெரியுன்ற நிலைமைக்கு வந்துடக்கூடாது. நானும் பாருங்க ஒரு 40 வருஷமா பைபிளை படிச்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறேன், ஆண்டவரே நிறைய தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குது, சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. இது வரைக்கும் அறிந்து கொண்ட சத்தியங்களுக்காக உங்களுக்கு நன்றி, ஆனா இன்னும் நிறைய அறிந்து கொள்ள வேண்டும். இருக்கிறீங்களா? பாருங்க, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஒரு நாளும் எல்லாம் தெரியுன்ற நிலைமைக்கு வரக்கூடாது. கவனிங்க, ஒரு தீவுல ஒரு படகு ஓட்டி இருந்தானா. அவன் ஆட்களை ஏத்திட்டு போய் தீவுல இறக்குறது, அப்புறம் அங்க இருந்து ஏத்திட்டு வந்து வெளியே விடுறது, அதுதான் அவனுடைய தொழில். ஒரு முறை ஒரு மேதாவி படகுல ஏறினாராம். படகுல ஏறிட்டு படகு கொஞ்ச தூரம் போகும்போது மேதாவி கேட்டாராம், படகோட்டியே உனக்கு விஞ்ஞானம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே படகோட்டி சொன்னாராம், விஞ்ஞானமா? நான் ஸ்கூலுக்கே போகலங்க ஐயா, விஞ்ஞானம்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாராம். மேதாவி சொன்னாராம், உன் வாழ்க்கையில காவாசிய நீ இழந்துட்ட அப்படின்னாராம். அப்புறம் கொஞ்சம் தூரம் போச்சான் படகு. மேதாவி கேட்டாராம், படகோட்டியே உனக்கு சரித்திரம் தெரியுமா அப்படின்னாராம். சரித்திரமா? நான் தான் சொல்லிட்டேனே, நான் பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை, எனக்கு சரித்திரமும் தெரியாது பூகோளமும் தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே உன் வாழ்க்கையினுடைய பாதிய நீ இழந்துட்டேன்னாராம் மேதாவி. இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சான். அப்ப கேட்டாராம், படகோட்டியே வானசாஸ்திரம் உனக்கு தெரியுமாப்பான்னாராம். படகோட்டி சொன்னானா, வானத்தை பார்த்துருக்கிறேன், சூரியனை பார்த்துருக்கிறேன், சந்திரனை பார்த்துருக்கிறேன், நட்சத்திரங்களை பார்த்துருக்கிறேன், ஆனால் வான சாஸ்திரம்னு ஒன்றும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி படகோட்டி சொன்னானா. மேதாவி சொன்னாராம், வாழ்க்கையில் முக்காவாசியே இழந்துட்டப்பா அப்படின்னாராம். அந்த நேரத்தில் பாருங்க சுழட்டி அடிக்கிற ஒரு புயல் காற்று வந்துச்சான். படகோட்டிக்கு தெரிஞ்சு போச்சான், படகு கவுந்துருன்னு தெரிஞ்சு போச்சான். உடனே படகோட்டி மேதாவியை பார்த்து கேட்டாராம்,
ஐயா உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு சொல்லி கேட்டாராம். மேதாவி சொன்னாராம், நீச்சல் தெரியாதுப்பா அப்படின்னாராம். உங்க வாழ்க்கை முழுசும் போச்சு அப்படின்னாராம். கவனிங்க, எல்லாம் தெரிஞ்சிருந்து எது தெரியணுமோ அது தெரியலன்னா வாழ்க்கை வேஸ்ட். இன்னைக்கு மருத்துவம் தெரியும், விஞ்ஞானம் தெரியும், அது தெரியும், இது தெரியும், எல்லாம் தெரியும். நாங்க இயேசுவை தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு இயேசுவை தெரியும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்களை ரட்சிக்கிற ஆண்டவர், எங்களுக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தர், பாவத்தை மன்னித்தவர், வியாதிகளை குணமாக்குகிறவர், தரித்திரத்தை போக்குகிறவர், இம்மையிலும் மறுமையிலும் எங்களை வாழ வைக்கிறவர் இயேசு. அவர் எங்களுக்கு தெரியும். அதனாலதான் பைபிள்ல போட்டிருக்குது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே நீதியும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தரை அறிந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஹல்லேலூயா. எல்லாரும் இயேசுவுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை நாம் நினைச்சிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய ஆவி இயேசுவை அறிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப படிச்சாளு. ரொம்ப அவரை பற்றி சொல்றாங்க, 13 லாங்குவேஜஸ்ல பேசுவாராம், 13 மொழியில பேசுவாராம் அவரு. அவ்வளவு படிச்ச ஒரு மனுஷன். அவர் சொல்லுகிறாரு, நம்முடைய அறிவு குறை உள்ளது, உலக பிரகாரமான அறிவு எல்லாம் ரொம்ப குறை உள்ளது. கர்த்தரை அறிந்திருக்கிறோமா? அதுதான் பெரிய விஷயம். நம்முடைய ஆவி பாருங்க, கர்த்தரை அறிந்து கொள்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அறிவு என்னன்னா, தேவனை பற்றிய அறிவு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஆதாமையும் ஏவாளையும் ஆவி மனிதர்களாக தேவன் படைத்தார். ஆவி மனிதர்களாக அவர்களை படைத்து பாருங்க, அவர்களோடு தேவன் உறவாடினார், அவர்களோடு ஐக்கியம் கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். தேவனோடு உறவாடி தேவனோடு ஐக்கியம் கொண்டு அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து, அருமையானவர்களே, சந்ததி சந்தானமாக பூமியிலே ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்திருக்கும்படி தேவன் அவர்களை பாருங்க உருவாக்கினார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்காக தான் கர்த்தர் அவர்களை சிருஷ்டித்தார். கர்த்தர் அறிகிற அறிவில் எத்தனை யுகம் வேணாலும் வாழ்ந்துட்டே போகலாம். ஏன்னா கர்த்தர் எல்கையில்லாதவர். அருமையான அவரை அறிகிற அறிவில் வளர்ந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து சந்ததி சந்தானமாய் நன்றாயிருக்கும்படி ஆதாமையும் ஏவாளையும் தேவன் படைத்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, தேவனை அறிகிற அறிவு தான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்று. இது பிசாசுக்கு நல்லா தெரியும். இவங்க அவரோட ஐக்கியம் கொண்டு அவரோட பழகி அவர் இன்னார் என்பதை அறிந்து கொண்டு அதிலேயே அவங்க பெருகுவார்களானால் இன்னும் வர 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 நல்லா இருப்பாங்க. வர வர உங்களுடைய சந்ததி ரொம்ப நல்லா இருக்கும் என்பது பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அருமையானவர்களே, பாவம் செய்யும்படியாக பிசாசு தூண்டுகிறான். விலக்கப்பட்ட கனியை புசிக்கலாம் என்று சொல்லி பிசாசு சஜஸ்ட் பண்ணுகிறான். அதை எடுத்துக்கிட்டாங்க பாருங்க இவங்க. தேவனுடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணிட்டு பிசாசுனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். எவ்வளவு ஒரு மோசமான காரியம்! பிசாசுனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு பாவம் செய்தார்கள். பாவம் செய்ததினாலே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் பிரிந்து விட்டது. மனுஷன் தேவனிடத்திலிருந்து என்ன செய்தான்? துண்டிக்கப்பட்டு விட்டான். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அது மட்டுமல்ல, மனுஷனுடைய ஆவி பிசாசினுடைய சுபாவம் நிறைந்ததாகவே மாறிவிட்டது. வாட் அ ட்ராஜடி! என்ன ஒரு விபரீதம் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தவர்கள், தேவனுடைய சுபாவத்தை உடையவர்களாக இருந்தவர்கள், தேவனோடு உறவு கொண்டவர்கள், தேவனோடு ஐக்கியம் கொண்டவர்கள், பாருங்க இன்பத்தை அனுபவித்தவர்கள், இப்போ பாவத்துக்கு இடம் கொடுத்ததுனால தேவாதி தேவனிடத்திலிருந்து பிரிந்து போனது மட்டுமல்ல, மனுஷனுடைய இருதயம், மனுஷனுடைய ஆவி
பிசாசின் சுபாவம் நிறைந்ததாக மாறிவிட்டது. எரேமியாவுக்கு போங்க. எரேமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. கவனிச்சிங்களா? எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. இருதயம் கெட்டு போச்சு. கவனிங்க, ஆவி கெட்டு போய்விட்டது. இயேசு மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது அவர் சொல்றாரு, எல்லா தீமைகளும் மனுஷனுடைய ஆவிக்குள்ள இருந்து தான் புறப்பட்டு வருகிறது. விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய், எல்லாம் தீமைகளும் பாருங்க மனுஷனுடைய ஆவிக்குள்ள இருந்து புறப்பட்டு வந்து மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. இருதயம் பாருங்க பாழா போச்சு. அருமையானவர்களே, பாவம் மனுஷனுடைய இருதயத்தை கெடுத்துருச்சு. இப்ப மனுஷன் கவனிங்க அருமையானவர்களே, தேவனோடு இணைந்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அவனுடைய இருதயம் மாற்றப்பட வேண்டும். இருதயம் மாற்றப்பட்டால் தான் மனுஷன் தேவனோடு இணைய முடியும், தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் அனுபவிக்க முடியும். நல்லா கவனிங்க, ரட்சிப்பு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா அருமையானவர்களே, இருதயத்தை மாற்றுகிற ஒரு அனுபவம் இல்லையா? ஆண்டவராய் இயேசுவை ஒரு மனுஷன் உள்ளத்துக்குள்ள, ஆண்டவரே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லும்போது என்ன நடக்குது? அருமையானவர்களே, தேவ ஆவியானவர் மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள வந்து மனுஷனுடைய பழைய இருதயத்தை பிடுங்கி எரிஞ்சிட்டு புது இருதயத்தை உள்ள வச்சிடுறாரு. இருதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி விடுறாரு தேவ ஆவியானவர். எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருடைய இருதயங்களும் மாற்றப்பட்டிருக்கிறது. பழைய இருதயத்தை தட்டி பாருங்க, நெரிசல் எடுத்து பட்டி பார்த்து அதை சரி பண்ணி உள்ள வைக்கல. பழைய இருதயத்தை நம்ம விட்டு பிடுங்கி எரிஞ்சிட்டு புது இருதயத்தை நமக்குள்ள எரிஞ்சிட்டாரு, வச்சிட்டாரு. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கவனிங்க, எல்லாரும் சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, நான் புது சிருஷ்டி. பாருங்க, நம்ம புது சிருஷ்டிகளா இருக்கிறோம். நம்முடைய ஆவி மறுபடியும் பிறந்திருக்கிறது. அதனாலதான் நிக்கோதேமிட்ட இயேசு சொன்னாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மறுபடியும் பிறக்கணும். ஏன்னா இருதயம் ஏற்கனவே கெட்டு போச்சு. இந்த கெட்டுப்போன இருதயத்தை வச்சு மனுஷன் ஆசீர்வாதம் அந்த உலகத்துல வாழ முடியாது. இந்த கெட்டுப்போன இருதயத்தை மாற்றும்படியாக இயேசு இந்த உலகத்துல வந்து கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு. இந்த கெட்டுப்போன இருதயத்தை மறுபடியும் பிறப்பிக்கும்படியாக அதற்குரிய கிரயத்தை இயேசு கல்வாரி சிலுவையில கொடுத்திருக்கிறார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட எழுந்திருக்கிறார். ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம், இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. இயேசு அருமையானவர்களை நம்முடைய இருதயத்தை மறுபடியும் பிறப்பிக்கும்படி எல்லா கிரயத்தையும் என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. இப்ப நாம அருமையானவர்களை ஆவியிலே புதுப்பிக்கப்பட்டவர்கள், தேவ ஆவியானுடைய பிரசன்னத்தை நாம் உடையவர்களா இருக்கிறோம். நாம தான் தேவனுடைய ஆலயம். பைபிளில் போட்டிருக்கிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசமா இருக்கிறார் என்றும் அறியீர்களா? உங்களுக்குள்ளதான் ஆவியானவர் இருக்கிறாரு, எனக்குள்ளதான் ஆவியானவர் இருக்கிறாரு. நாம இன்னைக்கு அருமையானவர் தேவனோடு கூட உள்ள உறவிலே, ஐக்கியத்திலே இன்னும் பெருகி தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். 2 வசனத்தை வாசித்து முடிப்போம். 2 பேதுரு புத்தகத்துக்கு போங்க. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. எல்லாரும் சொல்லுவோம், அறிகிற அறிவினால். இப்ப பாருங்க அருமையானவர்களே, இந்த ஆவியிலே நாம் தேவனோடு என்ன செய்திருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப தேவனை அறிகிற அறிவு அவரோடு கூட உள்ள ஐக்கியத்துல பெருகணும், அவரோடு கூட உள்ள உறவுல பெருகணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அருமையான பிரதானமான நோக்கம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நோக்கத்துக்காக நம்ம வாழும்போது உலக பிரகாரமான எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? கூட்டி கொடுக்கிறார். பாருங்க, கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. எல்லாரும் சொல்ல பெருக கடவுது. கிருபையும் சமாதானமும் பெருகிறது மட்டும் இல்லைங்க, அதுக்கு கீழே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லா நன்மைகளும் பெருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் இயேசு சிம்பிளா சொன்னாரு.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கவனிங்க. அப்ப வாழ்க்கையில இன்னும் பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாக வேண்டுமானால் நாம எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா, கர்த்தரோடு கூட உள்ள உறவிலே, கர்த்தரோடு கூட உள்ள ஐக்கியத்திலே, அவரை அறிகிற அறிவிலே நாம் பெருக வேண்டும். பாருங்க, 2 பேதுரு 3:18 பாருங்க. 2 பேதுரு 3:18 கடைசி வசனம், பேதுரு எழுதுகிற கடைசி வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் என்ன செய்யுங்கள்? வளருங்கள். எல்லாரும் சொல்லுவோம், வளருங்கள். அப்ப ஒரு தீர்மானம் எடுக்கணும். கர்த்தரை அறிகிற அறிவில் நான் வளர போறேன், கர்த்தரை அறிகிற அறிவில் நான் பெருக போறேன், வேதத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க போறேன், வேதத்தை நான் வாசிக்க போறேன், இதுல தியானமா இருக்க போறேன்னு சொல்லி, அருமையானவர்களே, கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிறது மட்டுமல்ல, ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பாருங்க, அந்நிய பாஷை பேசி தேவனோடு கூட உள்ள உறவுல ஐக்கியத்துல வளருவீர்களானால், நான் சொல்கிறேன், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரும். அவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இருக்கிறீங்களா? எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவியை உயிர்ப்பித்தீரே, மறுபடியும் பிறக்க செய்தீரே, எங்களுடைய ஆவிக்குள்ளே நீர் வாசம் பண்ணுகிறீரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவிக்குள்ளே தேவ ஜீவன் பிரவேசித்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மோடு கூட உள்ள உறவிலே வளர, உம்மோடு கூட உள்ள உறவிலே கர்த்தாவே நாங்கள் இன்னும் அதிகமாய் பெருக உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நித்தமும் அவருடைய சமூகத்தை நாடுங்கள் எழுதியிருக்கிறபடி நித்தமும் உம்மை நாட, உம்மோடு கூட உள்ள உறவிலே அதிகமாய் விருத்தி அடைய எல்லாருக்கும் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்கள் மக்களுடைய வாழ்க்கையிலே உண்டாவதாக, அதன் மூலமாய் வருகிற பிரதிபலன்கள் மக்களுடைய வாழ்க்கையிலே உண்டாவதாக. இது நீர் செய்கிறீர் தகப்பனே, அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.